எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னோட பேபி ஷவர் வீடியோ தான் இது. இட்ஸ் டூ லேட் டு போஸ்ட். நான் பேபி ஷவர் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இது பேபி ஷவர் அன்றைக்கி மார்னிங் எடுத்து தான். நான் உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அம்மா வீட்டிலேருந்து வந்து தாம்பளத்தட்டுக்கெலாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்கா அம்மா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே நான் கிளம்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னை எப்போ கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் பேர் பண்ணியிருக்கேன். அக்கா பசங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னையும் கூப்பிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துருந்தோம். எல்லோரும் பெரியவங்களாம் வந்து பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டு விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் அக்கா பொண்ணு தான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். அவள் ஜூம் அவுட்லாம் பண்ணி ஏதோ பண்ணி வச்சுருக்கா. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால கேப்சர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. என் பிரதர் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தான். அந்த கேப்பில் இந்த வீடியோ தான் கிடச்சிது. அதை தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வளையல் போடுறப்போ பாப்பா ஏதாவது மடியில் உட்காந்ததுக்கப்புறம் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாப்பா உட்கார வச்சு தான் வளையல் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வளையல் ஏதோ வேப்பலை வளையல் லைக் அந்த மாதிரி. அப்புறம் எங்கள் அண்ணி வந்து பொட்டெல்லாம் வச்சு வளையல் போட்டு விட்டாங்க. அண்ணி, அத்தை, அம்மா, அந்த கெஸ்ட் எல்லாருமே வளையல் போட்டு விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் உட்காந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிகாஸ் மேரேஜ் அப்போ வந்து லைக் ஸ்டேஜில் இருப்போம், வருவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்மளுக்கு நலங்கு வைக்கிற மாதிரி வைக்கிறது, தட்டெல்லாம் வச்சு எல்லோரும் பேங்கிள்ஸ் போடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாகவே இருந்தது. ஃபங்க்ஷன் வீட்டில் சிம்பிளாக தான் வச்சுருந்தோம். ஸோ வீட்லேயே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் ஃபுட்டு எல்லாமே. இப்போவே 100+ மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ சண்டே வச்சுருந்ததுனால குட்டீஸ் எல்லாருமே வந்ததுனால கொஞ்சம் நிறைய பேர் இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. பெரியவங்களாம் வந்து நலங்கு வச்சு வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்வீட்ஸ்லாம் கொடுப்பாங்க போல், ஏதோ லைக் வடை மாதிரி. அந்த எனக்கே ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாங்க. இந்த டைமில் எனக்கு ஸ்வீட்ஸ் சாப்பிடவே பிடிக்கல. பட் அவங்க கொடுத்து அதை சாப்பிட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுவும் இல்லாமல் கீழே உட்காந்ததுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. பிகாஸ் 9th மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் உட்காந்து எந்திரிக்கவும் முடியல. ஆனால் கீழே உட்காந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணணுமா, அதனால் கீழே உட்காந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிகிட்டு இருந்தோம். என் தம்பி தான் கேமராமேனுங்கிறதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் எடுக்க ஆள் இல்லை, யாரையுமே நாங்கள் கூப்பிடல. ஸோ வீட்டில் இருக்கவங்கள வச்சே நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நான் இதுக்கு முன்னாடி லைக் அட்டன் பண்ணதில்லை. இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃபங்க்ஷன் தான். பிகாஸ் அக்காவுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அப்போலாம் நான் சின்ன பிள்ளையர் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக கூட ஞாபகம் இல்லை. இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மதராக போகிறேன். என்னோடய பேபி ஷவருங்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. ஜாலியாக தான் உட்காந்துருந்தோம். இன் பிட்வீனில் நானும் என் ஹஸ்பண்டும் நல்லா ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்க ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் தான் அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பட்டு வளைகாப்பு வளையல் தான் போடணுங்கிற மாதிரி பெரியவங்க சொல்லிட்டாங்களாம். அதனால அந்த வளையல் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பெர் ஹேண்டுக்கு 3 டசனுங்கிற மாதிரியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு. மற்ற வளையல் வந்து வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்புறம் கிட்ஸுக்கு கொடுக்குறதுக்கெலாம் செப்பரேட்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ப்ரிப்பரேஷன் வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். டைமுக்கு கிடைக்கும்போது அதையே போய் பாருங்கள். இன் பிட்வீனில் நாங்கள் பலூன் பறந்து வந்ததா அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு பேபி வரப்போது இன்னும் நாங்கள் பேபி மாதிரி விளாண்டுட்ருக்கோங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. பிகாஸ் மேரேஜ் ஆனதுலேருந்து லைக் வந்துட்டு நான் கொஞ்சம் சைல்டிஷாக இருப்பேன், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் மாறிடுவேன்னு எல்லோரும் நினச்சாங்க. பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இன்னும் சைல்டிஷாக தான் மாறிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்குறதுக்குமே இப்படி தான் இருக்குது. என் ஹஸ்பண்டும் அடிக்கடி சொல்லுவாங்க, இல்லை எனக்கு தான் இப்படி ஃபீல் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னமோ ஒன்று, நம்மளோட சேர்ந்து நம்ம கூட ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு பேபி வரப்போகுதுன்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. எப்போ பேபி வருவாங்க, லைக் யாரை மாதிரி இருப்பாங்க, என்ன மாதிரியா, ஹஸ்பண்ட் மாதிரியா, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் மாதிரியா, அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அண்ணி பொண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு எங்கள் பக்கத்தில் வரல. பிகாஸ் மேக்கப்லாம் போட்டிருக்கோன்னு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது என்னமோ தெரியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆனால் எங்கள் கூட வந்து உட்காந்துருந்தாங்க. என்னமோ பண்ணுறாங்க, சந்தனம்லாம் வைக்கிறாங்க, எங்களுக்கு வைங்கிற மாதிரி கேட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜாலியாக போச்சு. அம்மா அப்பா வந்து நலங்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் அத்தை மாமா வந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. என்னென்னா யூஸ்வலாக ட்ரீட் பண்ணுறதை விட அன்றைக்கி வந்து நம்மளை கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, சந்தனம்லாம் வச்சு. அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. இதுவும் லைக் பேபியை வெல்கம் பண்ணுற மாதிரி தானே, பேபி மதரை வெல்கம் பண்ணுற மாதிரி தானே. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைக்கும்போது மனசுக்கு அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ணுறோம் போல்.
ஒரு சில நேரம் வந்து என்னடா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கான்னு யோசிப்போம். பட் இந்த மாதிரி நமக்கு ஜாலியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக குஷியாக தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு வளைகாப்பு சாப்பாடு வந்து அண்ணி வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஊட்டினாங்க. அண்ணி, அக்கா எல்லோரும் சாப்பாடு ஊட்டினாங்க. 7th மந்த்துங்கிறாங்க, 7 டைப்ஸ் ஆஃப் ரைஸ் வச்சுருந்தாங்க. சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டாங்களா, இதான் லைக் ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜ் தான். எல்லோரும் சைமல்டேனியஸாகவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதுக்கப்புறம் போய் சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் லேட்டாக வருவாங்கல்ல, அதனால் நாங்களுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடாம உட்காந்துருந்தோம். ஃபஸ்ட் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால ஆஃப்டர்நூன் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மதியம் ஒரு நல்ல நேரம் பார்த்து நான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. பிஃபோர் டே நைட்டு வரைக்கும் நைட்டு தான் சொன்னாங்க என்கிட்ட, நீ லைக் 3 மந்த்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அப்படிலாம் எடுத்து வச்சுக்கோ, நீ அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க, நான் 1 வீக்கில் வந்துடுவேன் அப்படின்னேன். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கும் அங்கே தான் பக்கம், அங்கேருந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்க என் ஹஸ்பண்ட் வந்து நான் டெய்லி வந்து பார்த்துக்கிறேன், நீ அங்கே இருந்தாங்க. அவங்களுக்குமே இது ஷாக் தான். அப்புறம் என்ன பண்ணுறது, இருந்து தானே ஆகணும், பெரியவங்க சொன்னால் அப்படின்னு சொல்லி நைட்டே எப்படி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி இவங்க சொல்கிறாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் மார்னிங் கிளம்புனேன். மேரேஜ் முடிஞ்சு அம்மா வீட்டிலேருந்து வர்றப்போ என்ன ஃபீல் இருக்குமோ லைக் அதே ஃபீல் தான் இங்கேருந்து கிளம்பும் போதுமே இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல, பட் அத்தை வீட்டில் இருக்கிறதுமே எனக்கு அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாதா. சடனாக வந்து அம்மா வீட்டில் இருக்கணும்னு சொல்லும்போது அது ஏன்னு தெரியல, அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. இல்லை எங்கள் அத்தை வீட்டில் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதனால் எனக்கு அந்த ஃபீல் வந்ததான்னு தெரியல. நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியல. போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கலாங்கிற பிளானில் தான் இருந்தோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டா மார்னிங்கே எடுக்கலாம்னு நினச்சோம். பட் மார்னிங் நான் கிளம்புறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிகாஸ் நார்மலாக இருந்தால் ஈஸியாக கிளம்பியிருக்கலாம். பாப்பா வச்சுட்டு கிளம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுவே லேட் ஆகிருச்சு. அஸ்யூஷுவல் எப்பயும் போல் தான் மேரேஜ் அப்போயும் அந்தளவுக்குலாம் ஃபோட்டோஸ் எடுக்கல. அதே மாதிரியுமே பேபி ஷவருக்குமே ஃபோட்டோஸ் நாங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே எடுக்கல. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நல்ல நேரத்துக்குள்ளே நான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே இருந்த அளவுக்கு போதும், ஒரு 10 to 15 ஃபோட்டோஸ் தான் எடுத்துருப்போம். லைக் ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல. நாங்கள் என்ன ஒரு இண்டிவிஜுவல்ஸ் என் ஹஸ்பண்ட் எடுத்தாங்க. அப்புறம் என் தம்பி வந்து ஒரு 5-6 பிக்ஸ் எடுத்தான், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அந்த டே முடிஞ்சுது. அப்புறம் அப்போவே டைம் ஆல்மோஸ்ட் 2 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் கரெக்டாக தெரியல. பிகாஸ் 2 to 3க்குள்ளே வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல நேரம் பார்த்து. ஸோ ப்ரீவியஸ் டேவே நான் எடுத்து வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் பிஃபோரே எடுத்து வச்சுட்டாங்க. இன் பிட்வீனில் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா அப்படியே கிளம்புற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஃபோட்டோஸ் தானே அப்படின்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு சாப்பிட கிளம்பியாச்சு. இன் பிட்வீனில் வந்து எங்களுக்கு கிஃப்ட்டு வந்துருந்துச்சு, அதை அன்பாக்ஸ் பண்ணணுன்னு சொல்லி குட்டீஸ்லாம் ஒரே ஆடம். சரி ஓகே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஒரு வழியாக பார்சலை பிரித்தாச்சு. பார்த்தா அது அழகான ஒரு முருகர் ஃபோட்டோ நல்லா இருந்தது. எங்களுக்கு முருகரே வந்து பரப்பாருங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஜாலியாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியவங்ககிட்டலாம் விபூதி பூசி ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் எங்கள் சைடு வந்து மடிமாத்திர ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அண்ணி வந்து எனக்கு தேங்காய் பழம் கொடுப்பாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு 3 times பண்ணணும். கிளம்பும் போதே என் ஹஸ்பண்டை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதெல்லாம் அவங்க என்கிட்ட பிஃபோரே சொல்லவே இல்லை. நானும் அவங்க ரூமில் இருக்காங்க, எனக்கு பார்க்கணுன்னா எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அழுகிற மாதிரி இருந்தது. அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னா அம்மா வீட்டிலேருந்து வரும்போது ஒரு ஃபீல் இருந்தல அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, பெரியவங்க பேச்சு கேட்கணும்னு சொல்லி நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். எங்கள் வீட்டில் அப்படியே ஆரத்திலாம் எடுத்து வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்லேயே நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பேபி ஷவரில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் என்னெல்லாம் ஹாப்பி மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Until then, bye from Priya Raghav. Thanks for watching.